அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான அப்புறம் டேஸ்டியான பொன்னாங்கண்ணி கீரை அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம 1/2 கப் அளவு பாசிப்பயிறு எடுத்திருக்கோம். அதை வந்து நல்லா தண்ணி போட்டு வாஷ் பண்ணி அந்த தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சாச்சு. கூடவே 4-5 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம அது கூட ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஒரு கீரையை பொன்னாங்கண்ணி கீரையை ஆஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். அந்த கீரையோட இலைகளையுமே நம்ம அந்த குக்கர்லேயே அப்படியே எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. எல்லா கீரையும் அப்படியே நம்ம குக்கரில் சேர்த்துட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி நம்ம விசிலை போட்டுட்டோம். விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்போ தான் பாசிப்பருப்பு அவியும். அதுக்காக 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம். கீரை ஓரளவுக்கு நல்லா அவிஞ்சிருந்துச்சு. இப்போ நம்ம அதை எண்ணெய் ஊற்றி தாளிக்க போகிறோம். அதுக்காக அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம். கூடவே 7-8 சின்ன வெங்காயத்தை 2 நறுக்கிட்டு அதையும் எண்ணெயில் சேர்த்தாச்சு. அது கூடவே ஒரு காஞ்ச மிளகாயை நல்லா கழுவிட்டு பிச்சு அதையும் உள்ளவே சேர்த்தாச்சு. அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவிட்டு மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்து அந்த அவிச்ச கீரை இருக்குல்ல, அதில் நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை நம்ம அடுப்பில் வச்சுருக்க பாத்திரத்தில் ஆட் பண்ணியாச்சு. அது அப்படியே 5 மினிட்ஸ் கிட்ட அடுப்பிலே இருந்து நல்லா அவியட்டும். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அது கூடவே கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காவை அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான கீரை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான கீரை. இந்த பொன்னாங்கண்ணி கீரை ஸ்கின்னுக்கு ஹேருக்கு கூடவே ரொம்ப நல்லது. ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆவது இந்த கீரை எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.